கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த FWW சர்ச்சில் இருந்துட்டு எனக்கு வந்த ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் என்னை விழுந்து கிடந்த என்னை மறுபடியும் தூக்குனார். ஊழியத்தினாலும் சரி, என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையினாலும் சரி, நிறைய அடி, அதுக்கு பதிலே தெரியலை, நிறைய கேள்விகள். ஒவ்வொரு கேள்விகளோடையும் நானும் என் பிள்ளையும் இங்கே வரும்போதெல்லாம் பாஸ்டர்கிட்டையும் ஜாய்கிட்டையும் இதை சொல்லி என்னன்னு கேட்கணும், இதுக்கு என்ன, இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறதுன்னு கேட்கணும்னு வரும்போதெல்லாம் ஆவியானவர் வந்து அவருடைய வார்த்தையை அனுப்பி கொடுத்து எங்களோட கூட பேசுவார். எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் கிடைக்கும். ஒரு மேலோட்டமான பதில் கூட கிடையாது, சரியான பதில் கிடைக்கும். நீ மறுபடியும் போய் பிரச்சனையை அவங்கள்ட்ட போய் என்ன சொல்கிறது, நம்மளுக்கு தேவன் பேசிட்டார், ஓகே, நம்மளுடைய சூழ்நிலையை தாண்டி போகிறதுக்கு இந்த பதில் ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்தியோடு போயிடுவோம். ஒவ்வொரு மெசேஜ்லேயும் ஆவியானவர் எங்களோட கூட பேசுவார். அது மாத்திரமல்ல, நான் முன்னாடி சொல்கிறேன், பாஸ்டர் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு 153 செய்தின்னு நினைக்கிறேன். நாங்கள் ஹிந்து குடும்பத்திலேருந்து வந்ததுனால கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது. நான் வெளிப்பிரகாரமாக இருக்கிற எங்களோட சர்ச்சுக்கு போயிருக்கேன். எதுவுமே போடாமல் இருப்பாங்க, நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கால்லெல்லாம் காய் காய்ச்சி வச்சுருப்பாங்க. இப்படி பக்தியாக ஜெபம் பண்ணாதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் அந்த இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த 153 செய்தியும் ஒரு செய்தி கூட விடாமல் அந்த ஒவ்வொரு வாரமும் கொடுக்குற வார்த்தை என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் முழுமையான கிறிஸ்தவ வாழ்க்கைனா எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளான மனுஷனில் என்னை தேவன் வந்து ஒரு மறுரூபப்படுத்தினார். அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு புரட்டி போட்ட வார்த்தை. அப்போ தான் நான் வந்து நிறைய இசப்பா இங்கேருந்து உஸ்லம்பட்டிக்கு போய் நாங்கள் கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஏங்கிட்டு இருக்கேன். அது ஏசப்பாக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் யதார்த்தமாக காஞ்சனா வீட்டில் வந்து ஒரு குட்டி ப்ரேயர் நடந்துச்சு. அந்த குட்டி ப்ரேயர் இவ்வளோ பெரிய ஒரு சபையாக வந்து வளர்ந்து நிற்கிது. அது ஆண்டவர் நிறைய நேரம் எனக்குள்ளே பெருமைப்பட்டிருக்கேன், அப்பா எனக்காக மட்டுமே நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. இப்போ ஈஸியாக வந்து பக்கத்தில் வந்து இல்லாட்டினா இங்கேருந்து நான் அங்கே போகணும், நான் போகிறதுக்குள்ளே பாடல் ஆராதனை பாஸ்டர்ல இந்த பாடல் ஆராதனை மட்டும்தான் கேட்க முடியும். அதுக்கப்புறம் மெசேஜ் வேற ஒருத்தவங்க வந்துடுவாங்க. அந்த கேசட் வாங்குறதுக்கு நான் நிறைய வாட்டி பாஸ்டர் வந்த போதெல்லாம் பாஸ்டர் கேசட் ரெடி ஆயிடுச்சான்னு வாங்கிட்டு அடுக்கி வச்சுருப்பேன். அந்த வார்த்தையெல்லாம் என்னை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு. உண்மையிலே ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமில்லை, என்னோட ஊழியத்தில் நிறைய பிரச்சனை தெரியாமல் ஆண்டவர் கொண்டு வந்து என்னை ஊழியத்தில் வச்சுட்டாரு. ஆனால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியலை. நான் அடிக்கடி ஜாய்கிட்ட நான் பேசும்போதெல்லாம் அழகாக அந்த சூழ்நிலையை எப்படி தாண்டி போகிறதுன்னு சொல்லிட்டு அது எனக்கு சொல்லும். நான் அப்போ நிறைய நேரம் நிறைய ஊழியக்காரவங்களை நான் பார்த்துருக்கேன். நான் ஊழியக்காரவங்களை குறை சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. நான் வந்து இவங்கள போல் நம்ம வாழணும், இவங்க எப்படி வார்த்தையை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள போல் வாழணும்னு நான் வார்த்தையும் கேட்பேன், அவங்களையும் நான் மாடலாக பார்ப்பேன். அதில் உண்மையிலே பெருமைக்காக சொல்லலை, ஜாயும் பாஸ்டரும் சொன்ன வார்த்தையின்படியே வாழ்ந்து காமிக்கிறாங்க. அவங்க எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். நான் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் என்னோட சபை விசுவாசிகள்கிட்ட நான் எப்படி பழகணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுபோல் என்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட நான் இந்த வாயின்ற புக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒரு புரட்டி போட்ட புக்கு. நான் நிறைய விஷயங்களில் விழுந்தோன்னே பாஸ்டர்கிட்ட வந்து பிஸ்னஸில் லாஸு பிரச்சனை அப்படின்லாம் சொல்லும்போது கடன் வாங்கிட்டு சொல்லும்போது இப்படி வார்த்தை சொல்லாதீங்க சிஸ்டர், நீங்கள் அந்த வார்த்தையை மாற்றுங்க, அவர் மாறிடுவாருன்னு. கொஞ்ச நாள் நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அவங்கள்ட்ட மாற்றமே இல்லை. நான் திரும்ப வந்து பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் அப்படியே தான் இருக்காங்கன்னு. மறுபடியும் நான் அந்த வார்த்தையை சொன்னேன், பாஸ்டர் இன்னும் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை நீங்கள் இன்னும் இந்த வார்த்தையவே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த வார்த்தையை நீங்கள் மாற்றுங்கன்னு மறுபடியும் அதே வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு அதில் வந்து என்ன வாங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு தானே சொல்ல முடியும், அதை எப்படி மாற்ற முடியும், செய்கிற ஒன்றை செய்கிறாங்கன்னு தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் அதுவே சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் மாற்றம் எனக்குள்ளே தான் வரணுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள நான் இப்போ கண்டுக்கவே இல்லை, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கமே திரும்பலை. நான் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், என் வாய் வந்து அதை வந்து பேசக்கூடாது அப்படின்றத நான் தீர்மானம் பண்ணி எனக்குள்ளே மாறிட்டு அதுக்கப்புறம் யார்கிட்ட பேசினாலும் அதுக்கப்புறம் நிறைய லாஸ் எதோ வந்துச்சு. ஆனால் அதை பற்றி எந்த இடத்துலையும் நான் ஒரு வார்த்தை கூட பேசலை. இப்போ என்னோடய வீட்டுக்காரு ₹1 கூட கடன் வாங்காமல் எல்லாத்தையும் அடைச்சி நான் எப்படி விரும்பினோ அதே மாதிரி நிற்கிறாங்க.
அதுக்கு அவங்கள நான் மாற்றலை, என்ன நான் மாற்றிக்கிட்டேன், அவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டாங்க. என்னுடைய வாயை நான் மாற்றினோன்னே என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மாறுச்சு. அந்த வாய் புஸ்தகம் இன்னும் எப்பயுமே என் பேக்குள்ளே இருக்கும். யாரை பார்த்தாலும் அதை ஒரு புக்கை தூக்கி கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க வாய் மட்டும் சரியாயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும்னு சொல்லிட்டு என் வாயை நான் சரி பண்ணேன். என்னோடய வாழ்க்கை சரியாயிடுச்சு, என்னுடைய கணவர் சரியாயிட்டார், என்னுடைய பொருளாதாரம் சரியாச்சு, என்னுடைய சபை சரியாச்சு. எல்லாவற்றிலும் இந்த வாய் புஸ்தகம் பெரிய பங்கு வகிச்சிச்சு என்னோட வாழ்க்கையில். உண்மையிலே பணத்தை கையாளுறதும் சரி, எங்களுடைய குடும்பம் பெரிய குடும்பம், எங்களுடைய உறவுகளை கையாளுறதுல இந்த நம்மளுடைய வார்த்தை ரொம்ப 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 என்னை உருவாக்குச்சு. ஏன்னா எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட அப்படியே போய் நான் ரொம்ப மன அழுத்தத்தில் ஆயிடுவேன். யார்ட்டையும் கொட்ட மாட்டேன், யார்ட்டையும் திட்ட மாட்டேன். ஆனால் கதவை அடைச்சிட்டு போய் நான் ரொம்ப இறுக்கமாயிருவேன். அது என் உடம்பை ரொம்ப பாதிச்சிச்சு. ஆனால் அதுலேருந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி, ஹாப்பின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையிலேயே என்னை அவ்வளோ சில் பண்ணிக்கிறதுக்கு உண்மையிலே ஜாய் ஒரு பெரிய உண்மையிலேயே கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பாருப்பா. அது சின்ன பிள்ளை, ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளை எனக்கு தெரியும். ஆனால் அதை நான் ஒரு பெரிய அம்மாவாக பார்க்குறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அப்படி தான். ஜாய் குட்டி அம்மான்னு தான் நான் ஒவ்வொரு தடையும் போவேன். ஜாய் நீ எனக்கு குட்டி அம்மா தான் அப்படின்வேன். உண்மையிலேயே ஜாய்க்கும் பாஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அதே மாதிரி நம்மளுடைய விசுவாச வார்த்தை சபை பிள்ளைங்க அவ்வளோ பாக்கியமுள்ள பிள்ளைங்க. அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே வந்து பார்க்குறத காட்டிலும் அங்கே வந்து பார்க்குறது எங்களுக்கு இன்னும் பரலோகத்தை பார்க்குற மாதிரியான ஃபீலு. இங்கேருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கையும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய திருப்பத்தை உண்டு பண்ணியிருக்கு, ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. தேவன் எப்படிப்பட்டவர்ன்ற அவரை பார்க்குற பார்வையே எங்களுக்கு மாறி இருக்கு. இல்லாட்டினா வித்தியாசமான ஒரு பார்வை இருந்துச்சு, அதுதான் இப்போ எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் தேவனை பார்க்குற பார்வை வேற ஒரு எதிர் திசையில் பயணிச்சுட்டு இருக்கோம். அது நிச்சயமாக எல்லாரும் நம்மளோட திசையில் வருவாங்க. இந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்கும்போது தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன்.